என்ன நடக்குதுங்க? இந்த பக்கம் வாடா. அட, உனக்கும் இஷாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா? இல்ல, இஷாக்கும் எனக்கும் நடந்தது கல்யாணம் இல்ல, அது ஒரு ஒப்பந்தம். அதனால இவ ஏன் பொண்டாட்டி இல்ல? நான் ஒரு டியூட்டியா தான் இதை பாக்குறேன். எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் ஆகல. நீங்க எல்லாரும் கேக்குறீங்களா, எனக்கு கல்யாணம் எல்லாம் எதுவுமே இன்னும் நடக்கல. எடுங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க? நான் இருக்கும் போது நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணியா? நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு மறந்துட்டியா? ஞாபகப்படுத்துமா? அப்பா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என் கையை இப்படிதானே கட்டி இருந்துச்சு. இப்படிதானே ரெண்டு பேரும் அக்னியை சுத்தி வந்தோம். என் நெத்தியில உன் பேரை சொல்லி நீ குங்குமம் வச்ச. நீ அன்னைக்கு தாலி கட்டின, அப்புறம் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்ட. ஏன் எல்லாத்தையும் மறந்துட்டியா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கும் எதுவும் ஞாபகம் இல்ல. ஒருவேளை நமக்கு கல்யாணம் நடந்திருந்தா அதுக்கான சாட்சி உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? நம்ம கல்யாணத்தை யாராவது பார்த்திருந்தாங்கன்னா அவங்க யாரையாவது கூட்டிட்டு வா. அந்த மாதிரிலாம் யாருமே இல்லையே. அதனால திரும்ப திரும்ப கல்யாணம் 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 சொல்லி என்ன வெறுப்பு ஏத்தாத. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? ஆமா, மச்சினரு சரக்கு ஏதாவது அடிச்சிட்டாரா என்ன? கல்யாணம் ஆகலன்னு சொல்றாரு. அண்ணி, எனக்கு சரக்கு பத்திலாம் தெரியாது. ஆனா சூரஜனா கண்டிப்பா ஏதோ திட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் ரெண்டாவது கல்யாணம் திட்டம் போட்டிருக்காரு. சூரஜ், நீ எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம கல்யாணத்தை இந்த மாதிரி நீ உடைக்க கூடாது. ஆனா நீ மட்டும் எப்ப தேவையோ அப்போ உன்னோட உறவை முறிச்சுப்ப, அதே மாதிரி தேவைப்படும் போது பயன்படுத்திப்ப. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்த. ஆனா அந்த உறவை முறிச்சிட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ ஓட பார்த்த. நீயே முதல்ல வீட்டு விட்டு ஓடி போன, அப்புறம் திரும்பி வந்துட்ட.
என் சூரஜ நீ ஒரு பொம்மை மாதிரி ஆக்கி விளையாடிட்டு இருக்க. போதும் நிறுத்து. புருஷன் பொண்டாட்டி நடுவில் வந்து பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. உனக்கு அந்த உரிமை இல்ல. சூரஜ் கிட்ட இந்த மாதிரி வலுக்கட்டாயமா உறவை ஏற்படுத்திக்க. நீ உன்னோட சுயநலத்துக்காக அவனை பயன்படுத்திக்கிற. நான் ஒன்னும் உங்களுக்கு நடுவுல வரல, நீ தான் நடுவுல வந்தவ. எனக்கும் சூரஜ்க்கும் நடுவுல. சின்ன வயசுல இருந்து சூரஜ் எனக்கு மட்டும்தான். நியாயமா என் கூட தான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கணும். இன்னைக்கு இந்த மகாராணிக்கு ஒருத்தி சரியான பதிலடி கொடுக்க வந்துட்டா. சபாஷ் பிந்தியா. சரி, நீ நம்ம கல்யாணத்தை ஒத்துக்கல. நீ என்ன உன் பொண்டாட்டியா ஏத்துக்கல. அப்போ இது என்ன? இங்க பாரு சூரஜ், இந்த தாலி ஒண்ணும் செயின் இல்ல. இது ஒரு பாதுகாப்பு. இது ஒரு புருஷனும் தன்னோட பொண்டாட்டிக்கு மாட்டி விட்டு அவளுக்கு நம்பிக்கை கொடுப்பான். அதாவது கூடவே இருப்பா, விட்டு போக மாட்டேன்னு. ஒருவேளை நீ இது என் கழுத்துல மாட்டலனா அப்போ இதை போட்டு விட்டது யாரு? எல்லா மார்க்கெட்லயும் இந்த மாதிரி செயின் முத்து மாலைலாம் கொட்டி கிடக்குது தெரியுமா? இப்படி பேசுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. உன் கழுத்துல மாட்டி இருக்கிற இந்த தாலியை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. அதே மாதிரி இந்த கல்யாணத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. மருமகள், ஆனா ஐயா, இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்த நான் சொன்னதை நீ பண்ணிதான் ஆகணும் சூரஜ். என் பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் உன் வீட்டை விட்டு வரமாட்டான். அவளை வெளியே அனுப்புறதுக்கு அவ கூட இருக்கிற உறவுகளை நீ முறிச்சுதான் ஆகணும். அவ கூட இருக்கிற உறவை நீ முறிச்சுதான் ஆகணும். ஏன்னா எந்த உறவை வச்சுக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லா வாழான்னு அவ கற்பனை பண்ணிட்டு இருக்காளோ அந்த உறவுக்கு அர்த்தம் இல்லைன்னு அவ புரிஞ்சுக்கணும். இங்க பாரு சூரஜ், உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆனதை அங்க யாருமே பார்க்கல, யாரும் பார்க்கல. இது உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க. இஷா கிட்ட சொல்லிடு. அதாவது நீ பிந்தியாவ 2வது கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொல்லு. விடு ரவுடி பொறுக்கி, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. பெரியமா சொன்னாங்க அவளுக்கு காரம் பிடிக்காதுன்னு. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளே அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட அவளே மன்னிப்பு கேட்பா. இவ பண்ண இந்த தீஞ்சு போன சப்பாத்தியை இவ தான் சாப்பிடணும். இந்த மாதிரி அடப்பு ஏற்பட இவ தானே காரணம். அப்போ இவ தான் கிளீன் பண்ணணும். 2 நாளுக்குள்ள 11,580 ரூபாவை சம்பாதிச்சு என் கையில வைக்கலன்னு வை. அப்புறம் இந்த மூட்டை முடிச்சு கட்டிட்டு நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதா. ஐயா சொன்னது சரிதான் ஆண்டவா. இஷா அவளுடைய மொத்த வாழ்க்கையும் இந்த இடத்துல வாழ முடியாது. இஷாவுடைய நல்லதுக்காக நான் ஏதாவது பண்ணி எங்களுடைய கல்யாணத்தை உடைச்சே ஆகணும். வேற வழியில மோசமான வார்த்தைகளால அவளுடைய மனசு சுக்குநூறா உடைக்க போறேன். என்னடா சொன்ன? இப்போ மருமக கட்டி இருக்கிற தாலியை பத்தி உனக்கு தெரியாது, அதை பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்லையா? நான் தான்டா சாட்சி, நான் தான் சாட்சி. நீ தான் இவளை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்த. நான் தான் சாட்சி. நான் கூட்டிட்டு வந்தேன், கட்டாயத்தினால கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா ஐயா இவளுக்கு இந்த தண்டனை தான் தேர்ந்தெடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா தான் அவளோட புத்தி தெளிவு நினைச்சாரு.
அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பிரம்மச்சாரி. பொண்ணுங்களை தொடர்றது என்ன, அவங்கள பாக்குறது கூட பாவம் நினைக்கிறவன் நான். ஒருவேளை இவளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இவளை தொடாம எப்படி இவன் நெத்தில நான் குங்குமத்தை வச்சிருப்பேன்? அவளுடைய கழுத்துல எப்படி நான் தாலியை கட்டியிருப்பேன்? இதெல்லாம் நடந்துச்சான்னு நீங்க பாத்தீங்களா? இல்ல இங்க இருக்கிற யாராவது இவ கழுத்துல நான் தாலியை கட்டினேன்றதை நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. இவ என் எஜமானோட பொண்ணு. ஒருவேளை நான் இவளை கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா என்ன? சொல்லுங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற விஷயத்தை நீங்க யாருமே பார்க்கல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சாட்சியா மாற முடியும்? எங்களுக்குள்ள கல்யாணம் எல்லாம் எதுவுமே நடக்கல.